டெல்லியில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வெள்ள பாதிப்புகள் குறித்து குளிர்கால கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும் என்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் அருவில்ராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜாவுடன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் திரு டி ராஜா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். இன்னைக்கு நடைபெற்ற இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அரசின் சார்பில் என்ன கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு, எதிர்கட்சிகள் சார்பில் பிரதானமா என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டுச்சு, குறிப்பா சமீபத்தில் பெஞ்ச மழை காரணமா தென் மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை, அதற்கு வேண்டிய நிவாரணம் குறித்து ஏதேனும் பிரச்சனைகள் எழுப்பப்பட்டுச்சா? தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா இந்த மாநிலங்களில் மழை வெள்ளம் காரணமாக பெரும் சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இது குறித்து பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். நிவாரண வேலைகளை துரிதப்படுத்த வேண்டும். மத்திய அரசினுடைய நிவாரண நிதி வழங்கப்பட வேண்டும் என்பது தெரிவிக்கப்பட்டது. பல கட்சி தலைவர்கள் இதனை வலியுறுத்தினார்கள். நானும் வலியுறுத்தினேன். மத்திய ஆட்சியினுடைய சார்பில் பாராளுமன்றத்துறை அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு சொல்லுகிற பொழுது மத்திய ஆட்சியினுடைய ஆய்வுக்குழு ஒன்று தமிழ்நாட்டிற்கு போக இருக்கிறது. தமிழ்நாடு குறிப்பாக சென்னை பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதையும் அவரும் குறிப்பிட்டு பேசினார். நான் சொல்லுகிற பொழுது கடலூர் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். அப்பொழுது புதுச்சேரியும் கடலூரை ஒட்டி மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்பது சொல்லப்பட்டது. இந்த சூழலில் தான் மத்திய ஆட்சி கொடுத்திருக்கிற நிதி ஒதுக்கீடு, இப்பொழுது கொடுத்திருக்கிற நிதி ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை, அதை அதிகரிக்க வேண்டும், அது குறித்து பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று சொன்னோம். அந்த நேரத்தில் வேறு சில மாநிலங்களை சார்ந்த தலைவர்கள் அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற வறட்சியை பற்றியும் குறிப்பிட்டு பேசினார்கள். வறட்சியும் ஒரு முக்கியமான பிரச்சனை. வறட்சியின் பிடியிலும் மக்கள் இன்றைக்கு அவதிப்படுகிறார்கள். எனவே இது ஒரு முக்கியமான பிரச்சனை என்கிற முறையில் பாராளுமன்றத்தில் விவாதிக்கலாம் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு.